சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியன்று நடைபெறும். தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தங்களது கூட்டணி கட்சிகளுடன் இருக்கை பங்கீட்டை முடித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக முதல் கட்சியாக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதுவரை 2 கட்டங்களில் வேட்பாளர்களை அறிவித்த அதிமுக விரைவில் அடுத்த கட்ட பட்டியலை வெளியிட உள்ளது. இந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுடன் பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே, தமுக, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. அதிமுக 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் நிலையில் மீதமுள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதாவது அதிமுக சார்பில் ஒரு தொகுதியும் பாஜக சார்பில் ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய ஏசி சண்முகம், தாய் வீட்டு சீதனமாக அதிமுக ஒரு தொகுதியும் புகுந்த வீடான பாஜக ஒரு தொகுதியும் ஒதுக்கியுள்ளது என்று தெரிவித்தார். அதிமுக ஒதுக்கிய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலும் பாஜக ஒதுக்கிய தொகுதியில் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக சார்பில் ஒதுக்கப்பட்ட மதுரை மத்திய தொகுதியில் திரைப்பட இயக்குனர் நடிகர் சுந்தர் சி போட்டியிடுவார் என்று ஏசி சண்முகம் அறிவித்துள்ளார். மற்றொரு தொகுதிக்கான வேட்பாளரை வரும் 30ஆம் தேதி அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் ஒதுக்கப்படும் தொகுதி இன்னும் உறுதியாக்கப்படவில்லை. அதையும் வேட்பாளர் அறிவிக்கும் நாளில் வெளியிடுவதாக கூறியுள்ளார். சுந்தர் சி ஏசி சண்முகத்தின் பென்ஸ் மீடியா நிறுவனத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அரண்மனை 3, அரண்மனை 4, கேங்கர்ஸ் உள்ளிட்ட படங்களை அவர் இயக்கி நடித்து தயாரித்துள்ளார். ஏசி சண்முகம் இதுவரை தயாரித்த அரண்மனை தொடர், காஃபி வித் காதல், மதகத ராஜா உள்ளிட்ட 5 படங்களுக்குமே சுந்தர் சி தான் இயக்குனர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஏசி சண்முகத்திற்கு சுந்தர் சி தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்திருந்தார். அந்த உறவு இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. சுந்தர் சியின் மனைவி குஷ்பு சுந்தர் தற்போது பாஜகவின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் அதே குடும்பத்திலிருந்து மற்றொரு உறுப்பினர் என்டிஏ கூட்டணியில் நேரடியாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளது பெரும் பேசு பொருளாகியுள்ளது. புதிய நீதி கட்சியின் வேட்பாளராக சுந்தர் சி அறிவிக்கப்பட்டது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தொடங்கிய காலம் முதல் பாடுபட்டு வரும் அடிமட்ட தொண்டர்களில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு அளித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு சினிமாவில் கேமியோ ரோல் வருவது போல் திடீரென சுந்தர் சியை இறக்கி இருப்பது பெரும் வருத்தத்தை அளிப்பதாக புதிய நீதி கட்சிக்கு போஸ்டர் ஒட்டிய தொண்டர்கள் முணுமுணுக்கின்றனர். நாங்கள் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தும் ஒரு சினிமா பிரபலத்திற்கு திடீரென டிக்கெட் கொடுக்கப்படுவது நியாயமா என்ற கேள்வி அவர்களிடையே எழுந்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.